முதல் முறை நீங்க வந்து அவரை வந்து சினிமால பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? பயமா இருந்துச்சு, அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயமா இருந்துச்சுன்னா என் நடிப்பை பார்த்து பயமா இல்லை. அம்மா உங்களுக்கு முத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மொமெண்ட் மேலும் அழகாகும். காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா. ஆர்த்தியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர். நானா பார்த்துருந்தா இப்படி பார்த்துருந்துருக்க மாட்டேன் நான். 3 generation ஆஃப் மிஸ்டர் தாஸ் ஃபேமிலி. எமோஷ்னலாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லோரும் இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அது இப்போ பிக்சர்ஸில் மட்டும்தான் இருக்குது. அப்பா இறந்து 22 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் லைஃப்லன்னா அம்மா ஒன்று மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பாங்க, படிச்சிடணும். சினிமாவுக்கு போக மாட்டேன், டிவி பண்ண மாட்டேன்னு சொல்லி நிறைய பொய் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு என்னை அதட்டவும் இல்லை, திட்டவும் இல்லை. அதுதான் இன்னும் கஷ்டமாக இருந்தது. அர்ஜுன் சார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, 80% அப்படின்னு. அவ்வளோ நல்லாவும் படிக்கல, ஒரு 80% அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். 80% நல்லாவே இல்லையா? அடுத்து ஒரு ஸ்பெஷலான கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். எஸ். எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவருக்கு, இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற அம்மாவுக்கு தான் இந்த விருதை வழங்க போகிறோம். எஸ். இந்த விருதினை வழங்குவதற்காக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஆணையர் வள்ளலார் IAS அவர்களையும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கிறோம். கோ பிரசன்டரும் இருக்காங்க. கோல்டு வினர் மிஸ்டர் கிங்ஸ்டன், JJ ஆயில் மில் போரூர், கோல்டு வினர் ஆத்தரைஸ்ட் ட்ரேடர். கேன் வி ஹேவ் தி AV ப்ளீஸ்? நம்ம வீட்டு பிள்ளை என தமிழ்நாடே கொண்டாடும் நடிகர் சிவகார்த்திகேயனை அப்படி ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்தெடுத்தவர் அவரின் அம்மா ராஜி தாஸ். காவல்துறை அதிகாரியான அப்பாவை பறிகொடுத்த போது 17 வயது சிவகார்த்திகேயனுக்கு அவர் அக்கா MBBS முதலாம் ஆண்டு மாணவி. தன் சோகத்தை புதைத்து வலிகளை கடக்கும் வலிமையை பெற்றார் ராஜிதாஸ். பிள்ளைகளை படிக்க வைத்தார். அப்பாவின் இன்மைக்கும் சேர்த்து அன்பூட்டினார். மிடில் கிளாஸ் குடும்பங்களை பதற வைக்கும் மீடியா பாதையை டிக் செய்தார் சிவகார்த்திகேயன். சம்பள உறுதியை அம்மாவுக்கு கொடுக்க முடியாமல் SK கிடந்து உழைத்துக் கொண்டிருந்த காலம். மகன் கலங்கி வரும்போதெல்லாம் அம்மா தலை கோதிவிட இப்போது அவர் பாக்ஸ் ஆபீஸ் டான். SKயின் ஒவ்வொரு வெற்றியையும் தமிழ்நாடே தனக்கென கொண்டாடுகிறது உணர்வு ரீதியான ஓர் உரிமையுடன். நம்ம பையனும் ஜெயிச்சிடுவான் என்ற நம்பிக்கையை மிடில் கிளாஸ் அம்மாக்களுக்கு ஆழ ஊன்றியிருக்கும் ராஜி தாஸுக்கு பெஸ்ட் மாம் விருது வழங்கி மரியாதை செய்கிறது அவள் விகடன். கோல்டு வின்னர் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இருக்கு. ஒரு சிங்கிள் பேரண்டா நீங்க வந்து எவ்வளவோ போராட்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ் பண்ணாலும் 2 பிள்ளைகளை வெற்றியாளர்களா நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அதுவே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அண்ட் ப்ரௌட் அம்மாக்கான ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இருந்திருக்கீங்க. அந்த தருணங்கள், அந்த அனுபவங்களை பத்தி ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப கவலையாகவும் இருந்தது. இருந்தாலும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், படிக்க வச்சணுன்ற ரொம்ப உறுதியாக இருந்தேன். இப்போ நல்லா படிச்சுட்டு பொண்ணு டாக்டர் ஆயிடுச்சு, பையன் MBA படிச்சுட்டான். நல்லா படிச்சுட்டு நல்லா நடிச்சுட்டு இப்போ சூப்பரா ஒரு ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு. சூப்பர். கண்டிப்பா அதுவே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் உங்களுக்கு. அண்ட் உங்களை மாதிரி அம்மா லைக் லட்சக்கணக்கான அம்மாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நமக்கு அப்போ வந்து ரொம்ப கவலையும் இருக்கும், ரொம்ப கஷ்டமும் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பிள்ளைங்களை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வைக்கணும். வச்சுட்டோன்னா அப்புறம் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. சூப்பர். ராஜ்குமார் சார், இந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அம்மா உங்களுக்கு ரொம்ப நாளாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில வார்த்தைகள் அம்மாவை பற்றி. நான் வந்து அமரன் கதை சொல்கிறதுக்காக சிவா வீட்டுக்கு தான் போய் கதை சொன்னேன். நரேஷன் பண்ணுற அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி, பெரிய ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சு பூஜைலாம் பண்ணி அவங்க வீட்டில் அப்போ தான் பூஜை பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நல்லா சொல்லுப்பா, கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா சொல்லு அப்படின்னாங்க.
ஸோ அது வந்து ஒரு ஒரு வாழ்த்து மாதிரி அந்த படத்துக்கு முதல்ல நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. செம்ம. சிறந்த அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாரை வந்து நீங்கள் பெற்றெடுத்திருக்கின்றீர்கள். ஏன்னா இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு சிறந்த அம்மாவாக மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவர்களாம் எப்படிலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அப்பா இறந்து 22 வருஷம் ஆச்சு. நான் வந்து அப்போ ஃபஸ்ட் இயர், அக்கா வந்து காலேஜ் செகண்ட் இயர் அந்த டைம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இருந்த கேள்வி தான், என்ன செய்ய போகிறோம் லைஃப்லன்னா. அம்மா ஒன்று மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பாங்க, படிச்சிடணும் நல்லா படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ படிக்கணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி எனக்கு ஒரு கனவு இருந்தது. அதுக்கு அம்மா அலோவ் பண்ணதுக்கு நான் நன்றி சொன்னால் பத்தாது, அது கரெக்டாக இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை செஞ்சணும்னு நினச்சேன். அது இந்த மாதிரி ஒரு மேடையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ விகடன் டீமுக்கு. அதனால தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அம்மானாலே சிறந்தவங்க தான், அதில் சிறந்த அம்மானும் போது அது அது ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து அம்மா செல்லம், அப்படியா? அக்கா வந்து அப்பாவோட பயங்கர க்ளோஸ். நம்ம ரொம்ப பயம் அப்பாக்கெலாம். ஓகே. அவங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, இப்போ அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருவோமா அப்படின்ட்டு. இல்லை என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொன்னேன். இல்லைம்மா இந்த நிகழ்ச்சி அவங்க கேட்பாங்க, உனக்கு என்ன தோணுதோ சொல்லுமா. ஐயோ எனக்கு பயமா இருக்கேடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு பையனை கூட வச்சு நீங்க பயப்படலாமாமா? ஸோ நீங்கள் வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் உட்காந்து நம்ம பேசுவோம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. அம்மாக்கும் பையனுக்குமான அந்த மீ டைம், அந்த ஒரு மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்பேன். இப்படி சொல்றேன். ஆமா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்மா, மைக்ல சொல்லுமா. எவ்வளோ பிஸியா இருக்காரு. வீட்டுக்கு வந்துருவேன். அண்ணா தாங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, உட்காந்தே வா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. அம்மாக்கும் பையனுக்கும் உள்ள அந்த பாண்டிங்கை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து உங்கள் பையனை வந்து எஸ்கே பிரின்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். நீங்கள் வந்து செல்லமாக எப்படி கூப்பிடுவீங்க? கார்த்தி தம்பி. தம்பின்னு கூப்பிட்டா பிடிக்குமாண்ணா, இல்லை கார்த்தின்னு கூப்பிட்டா பிடிக்குமா? கூப்பிட்டாலே பிடிக்கும். கூப்பிட்டாலே பிடிக்கும், அவ்வளோதான். அப்படிதானே. ஸோ சின்ன வயசில் ரொம்ப சமத்தான ஒரு பையனா இல்லை சேட்டை பண்ணுற பையனா அப்படின்றத சொல்லணும். சமத்தா. அப்படியா? அண்ணா இப்படி டக்குன்னு பார்த்தீங்களாண்ணே பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் சூப்பராக படிப்பீங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு மேடைகளையும் 80% சொல்லிடுறீங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் 80% தான் பெரிய சதவீதமாக இல்லை. நீங்கள் எல்லாரும் சொன்ன பிறகுதான் எனக்கு 80% நல்ல மார்க்னே தெரிஞ்சிருக்கு. இவங்க அப்படி சொன்னதே கிடையாது வீட்டில். நீ ஏன் இப்படி வாங்கியிருக்கேன்னு தான் கேட்பாங்க. இன்னும் ஒழுங்காக படிக்கலாமேன்னு சொன்னதுனால எனக்கு அந்த 83% கம்மியோன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அது எப்போ அந்த அர்ஜுன் சார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல, 80%ஆ அப்படின்னு, அது பயங்கர வைரல் ஆச்சுல்ல. அப்போதான் தெரியும், ஓகே 80% பெரிய மார்க் போல அப்படின்னு. பெரிய மார்க் தாங்க. முதல் முறை நீங்கள் வந்து அவரை வந்து சினிமாவில் பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? பயமா இருந்துச்சு, அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயமா இருந்ததா? பயமா இருந்தது. பயமா இருந்துச்சுன்னா என் நடிப்பை பார்த்து பயமா இல்லை. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் போய் ஃபுல்லா ஸ்கிரீன்ல வராரேன்னு ஒரு பயம் இருக்குல்லங்க. அந்த பயம் இல்லை, இவன் வந்து ஜாலியா இந்த படம் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவான்னு நினைச்சிருந்தாங்க அவங்க. இவன் இப்படியே போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம். அம்மா உங்களுக்கு முத்தங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த இந்த மொமெண்ட் மேலும் அழகாகும். ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி அம்மா கிட்ட சொல்லணும்னா எதுக்காக சொல்லுவீங்க? ஆர்த்தியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர். நானாக பார்த்துருந்தா இப்படி பார்த்துருந்துருக்க மாட்டேன். நான் அம்மாவோட சாய்ஸ் தான். நீ வந்து தம்பி மாமா பொண்ணு தான், நீ ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் சொல்கிறேன், இதை விட நான் பெஸ்ட் டெசிஷன் கண்டிப்பாக இருந்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த நன்றியோடு இருப்பேன். ஜென்ரலாக ஒரு பையன் அம்மாவுக்கு எப்படி நன்றியோடு இருக்கணுன்றது, இது எனக்கு லைஃப்பில் அவங்க செஞ்சுருக்க ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த சாரி சொல்லணும்னா இதுக்காக. சாரியா? இல்லை, காலேஜுக்கு தான் போவேன், வேலைக்கு தான் போவேன், சினிமாவுக்கு போக மாட்டேன், டிவி பண்ண மாட்டேன்னு சொல்லி நிறைய பொய் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு என்னை அதட்டவும் இல்லை, திட்டவும் இல்லை. ஸோ அதுதான் இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஆமாம்மா. பட் அப்போ என்னென்னா, இதில் கரெக்டாக பண்ணி நம்ம டெசிஷன் கரெக்டானு ப்ரூவ் பண்ணிட்டா போதும்னு சொல்லி. ஸோ அதுதான், அதுக்கு வேணால் சாரி சொல்லணும்னு தோணுது இப்போ. இந்த மூமெண்ட்டில் உங்கள் அக்காவும் இந்த மேடைக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.
ஆனால் இந்த மொமெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக ஒரு gift ஒன்று விகடன் சார்பாக கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த gift ப்ளீஸ். ஜென்ரேஷன் ஆஃப் மிஸ்டர் தாஸ் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப தேங்க்யூ விகடன். ரொம்ப ஸ்பெஷல். லைக் இந்த ஈவினிங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன் நான். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லோரும் இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அது இப்போ பிக்சர்ஸில் மட்டும்தான் இருக்குது. பட் ஸ்டில் இருக்கிற இப்போ அம்மாவை இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டா அது அப்பாவையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இந்த செகண்டில் தோணிக்கிட்டே இருக்குது. ஐ வில் டெஃபினெட்லி டூ தட். ஸோ நீங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கு விகடன் சார்பாக வரப்போகுது. அந்த மொமெண்ட்டை வழங்குவதற்காக விகடன் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திருமிகு ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிக்சர். இது அவரளவுக்கு நடிக்க யாருமே கிடையாது, இதுக்கப்புறமும் வர முடியாது. ஆனால் அந்த பேரை காப்பாற்றணுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதோட தான் உழைச்சிருக்கோம். நிச்சயமாக அதை காப்பாற்றணுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம அவள் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பர்ஃபெக்ட் பார்ட்னர், co-presented by GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம், powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை, associate sponsors Cycle Pure Agarbatti, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவையில். ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனரிஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. OH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட். DOH partner Skyrams Outdoor Advertising, Grow Beyond Sky. Hospitality partner Feathers Radha Hotel, Chennai. இப்போ நம்மளுடைய கோ-பிரசன்டர் GRT Jewellers குறித்த ஒரு ஸ்பெஷல் ஏவியை பார்க்க போகிறோம். என்ன கண்ணா கிளம்பிட்டியா? நீ எங்க இருக்க அண்ணா? என்ன பார்த்தா உன் மேக்கப் கலைஞ்சு போயிடும். பாட்டி, நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எப்ப வருவ? ஊட்டி விடுவ? இந்த எல்லா ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். அழகியலுக்கும் நம்பிக்கைக்கும் கைராசிக்கும் பெயர் பெற்ற நிறுவனம் GRT Jewellers. அவர்களின் பார்வையிலிருந்து நம்ம வீட்டு மணமகள்களின் கோல்டன் அணிவகுப்பு இதோ. GRT Jewellers வழங்கும் The Bride, Defining the Beautiful Brides of Tamil Nadu, the Gold Edition.
டிஆர்டியோட அழகான இந்த கோல்டு எடிஷன் அண்ட் ரேம்ப் வாக் பார்த்தோம். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து க்ரூம் பண்ணது டோனி அண்ட் கை, அண்ட் இந்த ஃபேஷன் கொரியோகிராஃபி பண்ணது சுனில் மேனன். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம். அவள் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsors Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவை. ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனரிஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. OH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட். DOH partner Skyrams Outdoor Advertising, Grow Beyond Sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.